மென்சுரேஷன் டைம்ல கோயில் போனா சாமி கண்ணை குத்திரும், அதெல்லாம் போதீங்க தீட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எஸ்பெஷலி நம்ம சீனியர் சிட்டிசன்ஸுங்க. வெல்கம் டு சீரிஸ் ஹோலி சயின்ஸ் பார்ட் 1. ஃபர்ஸ்ட், மென்சுரேஷன்னா என்ன? ஒரு பெண்ணோட யூட்ரஸ்குள்ள ஃபார்ம் ஆகிற ஒரு லைனிங் தான் எண்டோமெட்ரியம் சொல்லுவாங்க. இந்த லைனிங் வந்து திக்கா ஃபார்ம் ஆகிட்டே வரும் டு சேஃப் கார்ட் த பேபி. இது எதுக்குன்னா 3-4 மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த லைனிங் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். இன்கேஸ் அவங்க பிரெக்னென்ட் ஆகினாங்கன்னா குழந்தைய பார்த்துட்டு, அவங்க பிரெக்னென்ட் ஆகலைன்னா அந்த லைனிங் தானாவே பிரேக் ஆகி ப்ளீடிங் வெளியே வரும். இந்த மென்சுரேஷன் டைம்ல பெண்களுக்கு வந்து இன்டென்ஸ் பெயின் அண்ட் அதிகமாக பாடி டயர்ட் ஆகும். அண்ட் இந்த டைம்ல அவங்க அதிகமாக நியூட்ரிஷன் சாப்பிட்டா ரெஸ்ட் அதிகமாக எடுத்தா மட்டும்தான் அவங்க உடம்பு வந்து நல்லா சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். இதை புரிஞ்ச நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து கோயிலுக்கு போகாதீங்க, வீட்டில் வேலை செய்யாதீங்க, கிச்சன் பக்கம் போகாதீங்க, அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இதே தாண்டி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கோவிலில் வந்து அப்போர்ட் டைரக்ஷன்ல எனர்ஜி போகுமா, அண்ட் பெண்களுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல எனர்ஜி வருமா மென்சுரேஷன் டைம்ல. ஸோ இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் எனர்ஜி இருக்கும்போது அங்கே போனாங்கன்னா பெண்கள் உடம்பு இன்னும் வீக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்ஸ் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இத்தனை கான்செப்டை புரியாத ஆட்டுமொழி நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மென்சுரேஷன் பீரியட்ல வந்து பெண்கள் வந்து கிச்சன் போகாத தீட்டு, கோயில் போகாத தீட்டு, ரூமுக்குள்ள வராத தீட்டு, போய் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்க உடம்பு எப்போ டயர்டா எப்போ வீக்கா இருக்காங்களோ அப்போ வந்து இன்னும் அவங்க உடம்பு நோக்கடிச்சு ஏன்டா எனக்கு வருது, ஏன்டா பொண்ணா பிறந்தவன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் வேதனைப்படுற அளவுக்கு செய்யறாங்க. ஸோ தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டுமொழி நண்பர்கள் உங்களுக்கு யாராவது இருக்காங்க, தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோ போய் காட்டுங்க, இல்லை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்பயாவது அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.